ராஜாதி ராஜா அவர் கண்மலையும் மீட்பருமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வழக்கமாய் தியானிக்கிறபடி கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்ற நிலையிலே இன்றைக்கு கர்த்தர் பேசும்படி நம்ம இடத்துல பேசும்படி விரும்புகிறதான காரியம் தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த ரெண்டு காரியங்களை வைத்து சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் கவனித்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் நெருங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இதில் 2 வகை சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த 2 காரியங்களையும் செய்யும்போது அதற்கு வரும் பலனும் என்ன சொல்லப்படுகிறது என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். தாழ்மை என்று சொல்லும்போது தன்னை பார்க்கிற ஒரு பார்வை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தரை பார்க்கிற பார்வை. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை பார்த்தால் நம்முடைய குறைகள் நமக்கு உணர்த்தப்படும். அதில் கர்த்தரை நெருங்கும்போது அவருடைய வல்லமை நம்மை தொடும், ஆசீர்வதிக்கப்படும். அதை தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை பாக்கியவான் சொல்லுகிறபடி ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் நம்மை நடத்துவார். இதை தொடர்ந்து இந்த கருத்தின் அடிப்படையில் சில சம்பவங்கள் வேதாகமத்திலிருந்து வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரத்தில் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இதில் சகைவை பற்றி சொல்லப்படுகிறது. இது ஞாயிறு பள்ளியிலேயே சொல்லிக் கொடுக்கிற சம்பவம் என்றாலும் இதில் சில கருத்துக்கள் நாம் ஆராய்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் காணப்படுகிறது. சகையு யாருன்னு சொன்னால் ஆயத்துறையில் வேலை பார்க்கிறவர். ஆயத்துறையிலே வேலை பார்க்கிறவர்கள் நல்ல இது அதிகமாக வரி வாங்கி சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதித்த ஒரு செல்வந்தன். அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது இவருக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அந்த ஆசை இருந்தது. மனநிலை நமக்கு தெரியாது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன செய்தார் என்று சொன்னால், இவர் குள்ளமான மனிதன், இவருக்கு இயேசுவை ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பார்க்க முடியாது என்பதன் காரணமாக அங்கே ஒரு பெரிய மரம், காட்டு அத்தி மரம், அதன் மேல் ஏறி கிளைகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால இவருடைய எண்ணம் என்னன்னா, தான் இயேசுவை பார்க்கிறத இயேசு பார்த்துடக்கூடாது என்ற காரணத்தினாலே ஏறி இருக்கிறார். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தார். இயேசுவுக்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனநிலையோட யார் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை கண்டுகொள்ளுவார். இப்போ நம்ம எல்லாம் இங்கே கூடி இருக்கிறோம் என்றால் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை இயேசு கண்டு அறிந்து அதற்கு ஏற்றபடியாய் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த சகேயு அங்கே ஏறி இருந்து பார்க்கும்போது ஜனத்திரள், அந்த ஜனத்திரளின் மத்தியில் இயேசு என்ன 5வது வசனத்தில் வாசித்தோமே, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அதனாலே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை பார்த்தது, அவர் அழைச்சதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால் அழைத்து கொண்டு போகிறார்.
இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். அதை கண்ட அநேகர், 7வது வசனத்தில் இருக்கிறது, 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நம்ம இயேசுவை தேடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். நாம் செல்லுகிறதும் பேசுகிறதும் ஜெபம் பண்ணுகிறதும் எல்லாமே இயேசு அறிவார். ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு நம்மை பார்க்கிறபடி பார்க்கிறதில்லை. மாறாக தவறான எண்ணத்தோடு பார்க்கிறது மட்டுமல்ல, பேசிக்கொண்டு அலைவார்கள். நாம் அதை கவனிக்கக்கூடாது. சகையோ அதெல்லாம் யோசிக்கலை, இயேசுவை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அந்த நிலையிலே 8வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 19:8. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். இயேசுவனிடத்தில் வரும்போது அல்லது ஒளியினிடத்தில் வந்தாதான் இருளாக இருந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு தெரியும். இதே மாதிரி சகையு பாவியாக இருந்தார். இப்போ இயேசுவாகிய ஒளியிடத்தில் வந்தபோது தான் பாவி, தான் செய்த பாவம் என்ன என்று கண்டு இயேசுவிடத்திலே அறிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். இவ்வளவு சொன்னதுதான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது மட்டுமல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இதான் பெரிய விசேஷம். ரட்சிப்பு என்று சொல்லுவது பாவ மன்னிப்பு அல்லது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் பாவங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்து இயேசுவை நோக்கி பார்த்து பாவத்தை அறிக்கை பண்ணி என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லும்போது பாவம் நீக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஒரு புது வாழ்வு, ஒரு புது சந்தோஷம். அதை ஒட்டி என்ன சொல்லப்படுகிறது? யோவான் 1:12 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரன் என்று அறியப்படுவார்கள். நம்ம யார் இயேசுவை நேசித்திருக்கிறோமோ நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவன் பெரியவர், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ கவனமாக கவனிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வழி நடத்துகிறோம். இயேசு பெரியவர், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்றால் தேவன் எவ்வளவாய் நம்மை கரிசனையோடு கவனிப்பார். அதுதான் ரட்சிப்பின் மேன்மை. இந்த அனுபவம் இயேசு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேணும். இவன் ஆபிரகாமுக்கு குமாரன். ஆபிரகாம் தேவனை தெரியாதிருந்த நாட்களிலே தேவன் அழைத்தார், கீழ்ப்படிந்தார், தேவனை பின்பற்றினார். இன்றைக்கு முற்பிதாக்களாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களில் ஆபிரகாம் பெரியவராய் இருக்கிறார். பாவ வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது. பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் அது நரகத்துக்கு கொண்டு சென்றுவிடும். ஆகையினாலே பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியம். இந்த சகையுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. இன்னும் அடுத்தபடியாக ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தானே 16ஆம் அதிகாரத்தில், லூக்கா 16 19 31 வரைக்கும் இருக்கிறது. வாசிக்கவில்லை, சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தது.
ஆகையினால சொல்கிறேன். ஐஸ்வர்யவான் லாசர் 2 பேர் இருந்தாங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு எந்த குறைவும் இல்லை. அவனுக்கு உலக இன்பங்கள், உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் அவன் ஆர்வம் கொண்டு உலகத்துக்கேற்ற வழக்கத்தின்படி நடந்து நல்லா புசித்து சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஆனால் லாசர் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய சரீரத்தில் பருக்களாய் இருந்தது. அவரை விரும்பக்கூடிய நிலையில் அவருடைய சரீரம் இருக்கவில்லை. அவருக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை. அதனால இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு பக்கம் வந்தால் அந்த பகுதிகளில் கொட்டி வேஸ்ட்டாக போட்டிருக்கிறதான உணவுகளை போய் உட்கார்ந்து சாப்பிடுவார். இப்படி காலம் கடந்தது. ஒரு நாளிலே லாசரு மரித்தார். மரித்தவரை ஆபிரகாமின் மடியிலே தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆபிரகாமன் ஞாபகத்தில் வைக்கணும்னு சொல்கிறது. பரலோகத்தில் பல பிரதிபலன்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வாஞ்சையோடு தேடுகிறவர்களை எல்லாரையும் அவர் அறிந்து அதுக்கு தகுந்தபடி நடத்துகிறார். இந்த லாசரு ஏழையானவன் ஆபிரகாமன் மடியில் இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஐஸ்வர்யவானும் மரித்து போனார். மரித்து போன போது அவர் போனது நரகத்தில். பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான். நரகத்துக்கு போனால் அங்கே இருந்து யாரும் மீட்டுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இயேசுவை தேடுகிறோமோ, இயேசுவின் வழிகளிலே அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழுகிறோமோ, அவ்வளோ பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மாறாக உலகம், வேலை, நெருக்கடி, இயேசுவன் தேட நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை அப்படின்னு வாழ்ந்தா அதுக்கு தக்க வாழ்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் இயேசுவை சேவிக்கிறதுனால நித்திய ஜீவன், நித்திய காலமாக பரலோகம். நரகம் என்று சொல்வதும் நித்தியமானது. ஆனால் அங்கே அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த அக்கினி கடல்ல இருந்து யாரும் மீட்டுக்கொள்ள முடியாது. அங்கே அழுகையும் பல்கடிப்பும் இருக்கும் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் இந்த ஐஸ்வர்யவான் மேலே பார்த்தா லாசரு அங்கே ஆபிரகாம் மடியில் இருக்கிறது தெரிந்தது. அப்போ கூப்பிடுறான், எனக்கு இறங்கணும், எனக்கு உதவி செய்யணும், எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு. இல்லை, இந்த லாசருவன் ஒரு சிறு விரல் கொண்டு ஒரு ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கிடைக்கணும். அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? அங்கே ஊரில் ஆட்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சா போதும் என்று சொல்லி இந்த வேற பதில் சொல்ல முடியாது. நரகத்தில் இருக்கவங்க எதுவும் செய்ய முடியாது. நரகத்தில் இருக்கவங்களுக்காக அவங்க விண்ணப்பமும் யாரும் கேட்க முடியாது. தேவனும் அதுக்கு இறங்க மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எந்த அளவுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, ஜெபம் பண்ணுறோமோ, ஆண்டவரை தேடுறோமோ, அதுக்கு தகுந்த பலனை எல்லாம் ஆண்டவர் தருகிறார். இப்போ அடுத்தது என்ன நாம் கவனிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னொரு சம்பவம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 16 வரை, ஆனால் தேவையானால் நான் இடையிலே வாசிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்திரீ, 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அது எங்கே என்று சொன்னால் ஜெப ஆலயம். ஜெப ஆலயம் என்று சொன்னால் அந்த நாட்களில், இன்றைக்கு ஜெப ஆலயங்கள் யூதர்கள் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் ஆலயங்கள் அங்கங்கே இருக்கிறதுனால ஆலயத்தை தேடி ஆராதிக்கிறோம். அந்த நாட்களில் ஜெப ஆலயம் என்று சொன்னால் பல வகை காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. பொதுவாக ஒரு திருமணமா, அல்லது பொதுவான ஒரு கூடுகையா, அல்லது நியாயப்பிரமாணம் போதிக்கிறதா, இதுக்குரிய காரியங்களுக்காக யூதர்களுக்காக வைக்கப்பட்டது தான் ஜெப ஆலயம். அந்த இடத்துல இயேசு வந்து அநேக முறை வேத வசனங்களை வாசித்தார், போதித்தார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அங்கே இயேசுவை பார்க்க இந்த ஸ்திரீ வந்திருக்கிறாள். இந்த ஸ்திரீ வந்து எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி என்று சொல்லப்படுறது.
11வது வசனத்தில் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். ஆனால் அவள் ஜெப ஆலயத்தில் வந்திருக்கா. அவளுடைய உள்ளத்தை இயேசு அறிந்திருக்கிறார். அவளை என்ன சொன்னார்? அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்கிறது. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம், அவங்க எல்லாம் வாஞ்சையோட கூடனவங்கன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது, பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்திரீயை அவர் தம்மிடத்தில் அழைத்து, நம்ம தேவ பிரசன்னத்தில் வருகிற போது நம்ம என்ன வாஞ்சையோட வர்றோமோ, நம்ம யாரும் கவனிக்கலையே, நம்ம கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்ல முடியலையே என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவை தேடி வந்திருக்கிறோம், இயேசு பார்த்து கொள்ளுவார், இயேசு என்னை அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும். இந்த ஸ்திரீயை அவர் தம்மிடத்தில் அழைத்து, எவ்வளோ பாக்கியமாக இருக்கும் இல்லையா? இப்போ கூட நம்ம ஆண்டவரை தேடும்போது நம்ம இயேசு நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நம்ம பேசும்போது, இப்போ கவனிக்கும்போது கூட நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வச்சது தான், உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இதில் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லும்படி சொன்னது என்னவென்றால், இந்த பலவீனம் சரீர பிரகாரமான பலவீனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரை நம்ம அப்படி பார்க்குறோம், குனிஞ்சு நிமிர்ந்து நடக்க முடியாதவங்களை. அது ஒரு பலவீனம். ஆனால் இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, பல வகை பாரங்கள், உலக பிரகாரமான கவலைகள், நெருக்கடிகளினாலே தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அங்கே இப்படி இருக்குது, அங்கே போனால் இப்படி இருக்குது, இங்கே பார்த்தா இப்படி இருக்குது, எங்கேயும் முன்னையும் போக முடியலை, பின்னாலேயும் போக முடியலை, யாரையும் தேட முடியவில்லை என்கிற பாரம் நெருக்கி அமுக்கி கர்த்தரை தேட மனம் விருப்பமில்லை, கர்த்தரை துதிக்க மனசு வரல, ஜெபம் பண்ண மனசு வரல, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை கவனிக்கிறாரே என்கிற எண்ணமும் வரல. அதுதான் இந்த பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. இந்த பலவீனப்படுத்தும் ஆவி இன்றைக்கு நம்மை விட்டு நீங்க வேண்டும். யாருக்கு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார், கூப்பிட்டா பதிலளிக்கிறார். அதுதான் நம்ம இயேசுவை தேடுறதன் விலையேறப்பெற்ற நன்மை. ஆகையினாலே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு தருகிறதன் நோக்கம், நம்முடைய வாழ்விலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதிசயம் செய்யும்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர், விசுவாசிக்கிறவன் பதறான். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த சகேயு அங்கேருந்து இறங்கி வந்தார். நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பலதரப்பட்ட எண்ணங்கள், இவைகளிலிருந்து இறங்கணும். வாஞ்சையோடு தேவ பிரசன்னத்தில் போகணும். இந்த கூனி போனது மாதிரி இப்படி போகும்போது, அந்த லாசருக்கு தனக்கு இல்லை இருந்திருந்தாலும் தேவனை வணங்குகிற மனுஷனாக இருந்ததுனாலே அவனுக்கு ஒரு பாக்கியம். கர்த்தர் தருகிற பாக்கியம் பார்க்கணுன்னா இயேசுவை நம்ம பார்க்கணும். இயேசுவை நம்ம பார்க்கும்போது நம்ம சுயத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம சுயம் சாம்பலாக ஒப்பு கொடுக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தரை தேடுவோம், தேவ பிரசன்னத்தில் கிட்டி சேருவோம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு